வணக்கம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் கனடா tamilnews.ca தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இந்த வார கனேடிய செய்திகள். கனேடியர்கள் தமது புதிய அரசாங்கத்தை ஏப்ரல் மாத இறுதியில் தெரிவு செய்கின்றார்கள். பொது தேர்தலுக்கான அறிவித்தலை பிரதமர் மார்க் கார்னி வெளியிட்டுள்ளார். கனடாவின் அடுத்த பொது தேர்தல் வாக்கெடுப்பு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஆளுநர் நாயகம் மேரி சைமனை சந்தித்து நாடாளுமன்றத்தை கலைத்து ஒரு தேர்தலுக்கு அழைப்பு விடுக்குமாறு மார்க் கார்னி கோரியுள்ளார். இந்த நிலையில் 38 நாள் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது. கடந்த தேர்தலின் பின்னர் நடைபெற்ற மாவட்ட மீள்பங்கீட்டின் பின்னர் இம்முறை 343 ஆசனங்களுக்காக தேர்தல் நடைபெறுகின்றது. இந்த தேர்தல் லிபரல் கன்சர்வேட்டிவ் கட்சிகளுக்கு இடையிலான கடும் போட்டியாக அமையும் என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவுடனான வர்த்தக போருக்கு மத்தியில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது குறிப்பிடத்தக்கது. பொது தேர்தலில் லிபரல் கன்சர்வேட்டிவ் கட்சிகளின் சார்பில் தலா 2 தமிழர்கள் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர். கட்சிகளின் சார்பில் ஓக்வில் கிழக்கு தொகுதியில் அனிதா ஆனந்த், ஸ்காப்ரோ கில்வுட் ரூச்பாக் தொகுதியில் கரி ஆனந்த் சங்கரி ஆகியோர் போட்டியிடுகின்றார்கள். கடந்த தேர்தலின் பின்னர் நடைபெற்ற மாவட்ட மீள் பங்கீட்டின் பின்னர் இவர்கள் இருவரின் தொகுதிகளும் புதிதாக பெயரிடப்பட்டுள்ளன. இவர்கள் இருவரும் கடந்த அரசாங்கத்தில் முக்கிய அமைச்சு பதவிகளை வகித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கன்சர்வேட்டிவ் கட்சிகளின் சார்பில் இம்முறை 2 தமிழர்கள் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றார்கள். மார்க்கம் ஸ்டோவில் தொகுதியின் நிரான் ஜேனேசன், மார்க்கம் தோனியல் தொகுதியில் லியோனல் லோகநாதன் கன்சர்வேட்டிவ் கட்சி வேட்பாளராக இந்த தேர்தலை எதிர்கொள்கின்றார்கள். இவர்கள் இருவரும் பொது தேர்தல் அரசியலை எதிர்கொள்வது இதுவே முதல் முறையாகும். நடைபெறவுள்ள பொது தேர்தலுக்கு $570 மில்லியன் செலவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கனடாவின் தலைமை தேர்தல் அதிகாரி ஸ்டெஃபனி பெரால்ட் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இந்த தேர்தலினால் வரி செலுத்துவோருக்கு 2021 தேர்தலை விட சற்று குறைவான தொகை செலவாகும் என தலைமை தேர்தல் அதிகாரி கணித்திருக்கின்றார். இந்த தேர்தலுக்காக சுமார் 2,50,000 தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்த தேர்தல் திணைக்களம் திட்டமிட்டிருக்கிறது. நாடு முழுவதும் 119 பல்கலைக்கழக கல்லூரி வளாகங்களில் வாக்களிப்பு நிலையங்களை அமைப்பதற்கான ஒரு திட்டத்தை இந்த ஆண்டு மீண்டும் நடைமுறைப்படுத்த தேர்தல் திணைக்களம் திட்டமிட்டிருக்கிறது. இது மாணவர் எண்ணிக்கையில் சுமார் 60% வாக்களிக்கும் சந்தர்ப்பத்தை வழங்கும் என தெரிவிக்கப்படுகிறது. முந்தைய பொது தேர்தலுடன் ஒப்பிடும்போது முதல்குடி சமூகங்களில் உள்ள வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 3 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் தேர்தல் திணைக்களம் முடிவு செய்திருக்கிறது. பொது தேர்தலில் சீனா, இந்தியா, ரஷ்யா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் தலையிடக்கூடும் என எச்சரிக்கப்படுகின்றது. இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் சீனா, இந்தியா, ரஷ்யா, பாகிஸ்தான் ஆகியவை தலையிட முயற்சிக்கக்கூடும் என்று மூத்த CSIS புலனாய்வு அதிகாரி எச்சரித்துள்ளார். பொது தேர்தலின் நேர்மையை பாதுகாப்பதற்கான முயற்சிகள் குறித்த விளக்க கூட்டத்தில் கனேடிய பாதுகாப்பு புலனாய்வு சேவையின் துணை இயக்குனர் வெனிசா லியோட் இந்த தகவலை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் அடுத்த தேர்தலில் வெளிநாட்டு தலையீட்டின் அறிகுறிகளை உன்னிப்பாக அவதானித்து வருவதாக த கிரிட்டிக்கல் எலெக்ஷன் இன்சிடென்ட் பப்ளிக் புரோட்டோகால் குழு கூறுகிறது. விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இந்த செய்திகள் தொடரும். கனேடிய மண்ணில் மாபெரும் தமிழர் நிறுவனம் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டி இன்க். 600க்கும் அதிகமான முகவர்கள், 20 வருடங்களுக்கு மேலாக இயங்கும் நிறுவனம் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டி இன்க். வீடு வாங்குவது, விற்பது, மோர்ட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில். உங்களுக்கான ஒரு வீட்டை வாங்கிக் கொள்ளவும், உங்கள் இல்லத்தை அதிக பெறுமதிக்கு விற்றிடவும் இன்றே அழையுங்கள். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டி இன்க். செல்வா வெற்றிவேல் 9052019977. உங்கள் கனவு இல்லத்தை வாங்கும் போது சரியான மோர்ட்கேஜ் முகவரை அணுகுவது அவசியமானது. உங்களுக்கான ரைட் மோர்ட்கேஜ் முகவர் செலிங்கோ பைனான்சியல் குரூப், சிவா ரட்னசிங்கம். மோர்ட்கேஜ், செகண்ட் மோர்ட்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஹோம் எக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட் என அனைத்தும் ஒரே இடத்தில். செலிங்கோ பைனான்சியல் குரூப். இத்துறையில் பல வருடங்களாக உங்கள் குடும்பத்தின் நண்பராக செயல்படும் சிவா ரட்னசிங்கம். 416-520-1214. செலிங்கோ பைனான்சியல் குரூப். மார்க்கம் நகரில் IP கோல்டன் சில்வர் ஹவுஸ். உங்கள் அனைத்து விதமான தங்க நகை தேவைகளுக்கும் நகரின் மத்தியில் வேறெங்கும் கிடைக்காத மலிவு விலையில் உங்கள் தங்க நகைகளை தனித்துவமாக பெற்றுக்கொள்ள IP கோல்டன் சில்வர் ஹவுஸ். திருமணம் முதல் அனைத்து விழாக்களுக்குமான தங்கம், வெள்ளி, வைர நகைகளை பெற்றுக் கொள்ளவும், தாலி முதல் அனைத்து நகைகளையும் உங்கள் எண்ணம் போல் உருவாக்கிக் கொள்ள IP கோல்டன் சில்வர் ஹவுஸ். இலக்கம் 40 நியூ டெல்லி டிரைவ்,
905545545890. மார்க்கம் நகரில் IP கோல்டன் சில்வர் ஹவுஸ். மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்கார்பரோவில் கனடியன் ஃபின்ச் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை. 416-669-1214 www.mayasfurniture.ca. MP Accounting and Finance Services. உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஏ அரிஹரன். MP Accounting and Finance Services. Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஏ அரிஹரன். Chartered Professional Accountant. Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. கனேடிய மண்ணில் முதல் முறையாக தமிழ் சமூக மையம். நமது தமிழ் மொழி, கலை, கலாச்சாரம் எல்லாத்தையும் நாங்கள் விட்டு செல்வதற்கு அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கொடுப்பதற்காக இந்த தமிழ் சமூக மையத்தை நாங்கள் அமைக்க இருக்கின்றோம். நகர சபை, மாகாண சபை, மத்திய அரசாங்கத்தின் அனுசரணையுடன் 2027 அமைய இருக்கும் தமிழ் சமூக மையம். There are two reasons why we need to build this community center. One is for our parents to make sure that we can preserve our traditions, our language, our culture, and our histories for future generations. And that's the second reason why we need to build the Thelma Community Center. It's for our children and our grandchildren to make sure they know our language, our culture, our histories, why our parents came here, how they came. We need every single person in the community, in the GTA, to help us build this. Whether it's your donation, your time, your networks, everyone has something to offer. இலக்கம் 311 ஸ்டெயின்ஸ் வீதியில் அமையவிருக்கிறது. அரங்கம், விளையாட்டு திடல், நூலகம் என அனைத்து வசதிகளோடு அமையவிருக்கும் தமிழ் சமூக மையம். As a community, we have to raise $40 million. And how that works is 15 million we have to come up with as a community. And then the government is going to give us 26 million. And then another 25 million build the rest of our facilities. கனடா வாழ் தமிழர்களாகிய நம் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரின் பங்களிப்பின் மூலம் கட்டி எழுப்புவோம். எங்களோட தமிழ் சமூகத்துக்கு இது ஒரு தேவையான சென்டர், உங்கள் எல்லாருக்குமான சென்டர். நீங்களும் இதில் இணைந்து கொள்ள இன்றே அழையுங்கள். சிறுதுளி பெருவெள்ளம். மேலதிக விவரங்களுக்கு www.tamilcenter.ca. என்னுடைய பரம்பரைக்கு தேவை. நாளைக்கு நாங்க என்னத்தை விட்டுட்டு போனதுன்றதை அவர்கள் சொல்லுவார்கள். இந்த வார செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை அரசு அதிகாரிகளுக்கு எதிராக பிரித்தானியா விதித்துள்ள தடைகளை வரவேற்பதாக கனடாவின் நீதி அமைச்சரும் சட்டமா அதிபருமான கரி ஆனந்த் சங்கரி தெரிவித்துள்ளார். 3 இலங்கை ராணுவ தளபதிகள் உட்பட 4 எதிராக பயணத்தடை உட்பட பல தடைகளை பிரித்தானியா விதித்திருக்கிறது. இவர்கள் இலங்கை உள்நாட்டு போரின் போது கடுமையான மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பானவர்கள் என அடையாளம் காணப்பட்ட நிலையில் பிரித்தானியா இந்த தடையை விதித்திருக்கிறது.
ஷவேந்திர சில்வா முன்னாள் கடற்படை தளபதி, வசந்த கருணாகுட முன்னாள் ராணுவ தளபதி, ஜெகத் ஜெகசூரிய விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் ராணுவ தளபதி, கருணா அம்மான் என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கு எதிராக இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவை வரவேற்றுள்ள அமைச்சர் கரி ஆனந்த சங்கரி, இது இலங்கை தீவில் பொறுப்புக்கூறலை நோக்கிய மற்றொரு முக்கியமான படியாகும் என தெரிவித்துள்ளார். ஜனவரி மாதம் 2023ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ, கோத்தபய ராஜபக்ஷ ஆகியோருக்கு எதிராக கனடா பொருளாதார தடைகளை விதித்ததை அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியா கனடா இடையேயான பதட்டத்தால் மனமடைந்துள்ளதாக முன்னாள் பிரதமர் ஸ்டீபன் ஹார்ப்பர் தெரிவித்திருக்கின்றார். கனடா ஏன் இந்தியாவுடன் இத்தகைய மோசமான உறவை கொண்டுள்ளது என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை என கடந்த மாதம் இந்தியாவில் ஒரு மகாநாட்டில் உரையாற்றிய ஸ்டீபன் ஹார்ப்பர் கூறியிருக்கின்றார். இந்தியாவிலிருந்து ஒரு தனி மாநிலத்தை உருவாக்க விரும்பும் சீக்கிய ஆர்வலர்களால் லிபரல் கட்சி ஊடுருவப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான கனடாவின் உறவுகளுக்கு தீங்கு விளைவிக்கும் காலிஸ்தானை ஆதரிக்கும் சிறுபான்மையினர் குறித்து லிபரல் அரசாங்கத்தை விட தனது அரசாங்கம் வேறுபட்ட அணுகுமுறையை எடுத்தது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பியர்சன் விமான நிலையத்தில் டெல்டா பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளானது குறித்த விசாரணையின் முதல்கட்ட அறிக்கை வெளியாகியுள்ளது. 80 பேருடன் பயணித்த டெல்டா விமானம் டொரண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலைய ஓடுபாதையில் விபத்துக்குள்ளானதில் மொத்தம் 21 பேர் காயமடைந்திருந்தனர். பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி நிகழ்ந்த இந்த விபத்து குறித்த ஆரம்ப கண்டுபிடிப்புகளை கனடாவின் போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பிட்ட விமானத்தின் கட்டமைப்பு ஒருமைப்பாட்டுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் விமானம் செயல்படவில்லை என தனது ஆரம்ப அறிக்கையில் டிஎஸ்பி குறிப்பிட்டிருக்கின்றது. இந்த விசாரணை இன்னும் முடிவடைய இல்லை என்றும் டிஎஸ்பி தலைமை விசாரணையாளர் கென் வெப்ஸ்டர் கூறியிருக்கின்றார். பெண்களுக்கான உலக கர்லிங் பட்டத்தை கனடா வெற்றி பெற்றது. இறுதி ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து அணியை கனேடிய அணி வெற்றி பெற்றது. கனேடியர் ரேச்சல் ஹோமன் இந்த வெற்றியை தனதாக்கினார். தொடர்ந்து 2வது முறையாக அவர் இந்த வெற்றியை பெற்றிருக்கின்றார். இதில் கனேடிய அணி 7-3 என்ற புள்ளிகளின் அடிப்படையில் வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த வார கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.